உங்கள் நடுவில் இருப்பது சந்தோஷம். உங்களை வாழ்த்துகிறேன். பிரசங்கியார்கள் ஒரு பிரசங்கம் கேட்கறதே கஷ்டம். இரண்டாவது பிரசங்கம் பண்றதுக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. எலிசா கதையை பற்றி பேராயர் நேசகுமார் பேசினார். எலிசாவினுடைய வாஞ்சையை பற்றி பேசினார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா என்ன சொன்னார்? 2 ராஜாக்கள் 2:12 வாசிக்கிறோம். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இருந்த துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா என் தகப்பனே என் தகப்பனே என்று சொல்லி புலம்பினார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லியும் புலம்பினார். அது எலியாவினுடைய வல்லமையையும் அவனுடைய வீர பிரதாபங்களையும் அவனுடைய சாதனைகளையும் குறிக்கிறது. ஆனால் என் தகப்பனே, தன்னை அதிலே சம்பந்தப்படுத்தி எலிசா புலம்பினான். என் தகப்பனே என் தகப்பனே என்று புலம்பினான். நேசகுமார் சொன்னது போல எலிசா எலியாவுக்கு ஒரு வேலைக்காரன் தான். ஒரு வேலைக்காரன் எஜமானனே அழணும், இல்ல ஐயான்னு அழணும். ஆனா எப்படி அழுகுறான்? என் தகப்பனே. அதுல பாருங்க, அந்த ஒரு தன்னை அதுல ஈடுபடுத்தி கொடுக்கிறான். என் தகப்பனே என் தகப்பனே. அப்படி என்றால் எவ்வளவு அன்பை எலிசாவின் மீது காண்பித்திருப்பான் பாருங்க. அந்த அன்பு தான் முதல்ல நிக்குது. அப்புறம் தான் அந்த ஊழிய சாதனைகள் தான். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேலின் குதிரை வீரரும் ரதமுமாய் இருந்தவரே. ஏஜே பெஞ்சமின் என்று ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார். சிபிஎம் ஊழியக்காரராக இருந்தவர் உங்களுக்கு தெரியும். சிபிஎம்ல முதல்ல ஒருத்தரை ஊழியத்துக்கு எடுத்தா ஒரு ஊழியக்காரனுக்கு மூத்த ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனும் போடுவாங்க. சிபிஎம்ல எத்தனை பேர் இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நம்மள மாதிரிலாம் கிடையாது. இங்க ஒரு உடன் ஊழியரை வேலை செய்ய சொன்னா அவ்வளவுதான், அவர் போயிடுவாரு, நம்மளை விட்டு போயிடுவாரு. அது பெரிய சர்ச்சை ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனால் இங்க சிபிஎம்ல இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல, சிபிஎம் பத்தி தெரியல. நான் சொல்றது அந்த காலத்து சிபிஎம். முதல்ல வேலைக்காரனா தான் போடுவாங்க, ஒரு மூத்த ஊழியக்காரர். அதுவும் உடம்பு சரியில்லாத ஊழியக்காரன், படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, இல்ல ரொம்ப வயசானவங்க, இல்ல ரொம்ப மூத்தவங்களுக்கு வேலைக்காரன் அவங்க எடுபடி வேலை செய்யணும். அதான் ட்ரைனிங் சிபிஎம்ல. ஏஜே பெஞ்சமின் அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல ஒரு மூத்த ஊழியக்காரருக்கு, வயசான ஊழியக்காரருக்கு எடுபடியா இருந்தாராம். அவர் இப்படி சொன்னார். ஏஜே பெஞ்சமின் பிரசங்கத்துல இப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், நான் ஒரு பாஸ்டர்ட்ட எடுபடியா இருந்தேன். அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா எல்லா பொருளையும் தூக்கி அடிப்பாரு, பேனாவை தூக்கி எறிவாரு என் மேல. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் நம்பியார் கட்சி சட்டை போடும் போது எம்ஜிஆர் எப்படி நம்பியாருடைய தாக்குதல்களுக்கெல்லாம் அப்படி குனிஞ்சு 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 அவர் தப்பிப்பாரு. அது போல நானும் கூட என்னுடைய பாஸ்டருடைய தூக்கி தூக்கி எறியும் போது நானும் எம்ஜிஆர் மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு உருண்டு பாருன்னு தப்பிப்பேன் அப்படின்னாரு. இது அவர் தன்னுடைய பிரசங்கத்துல சொன்ன வார்த்தைகள். ஆனால் இந்த எலியா அப்படி செய்யவில்லை. எலிசாவை அவ்வளவு அவன் ஒருவேளை வேலைக்காரனாய் வைத்திருந்தாலும் கூட அவன் என் தகப்பனே என்று புலம்புகிற அளவுக்கு அன்பை அவன் மீது காட்டினான். நமக்கு வாஞ்சைகள் தேவை, கனவுகள் தேவை, விருப்பங்கள் தேவை, லட்சியங்கள் தேவை, தரிசனங்கள் தேவை, முயற்சிகள் தேவை, வரம் வல்லமை எல்லாம் தேவை, சாதனைகள் தேவை.
ஆனா எல்லாத்துக்கும் மேல நாம சாகும்போது என் தகப்பனேன்னு வந்து அழுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்களை நாம் விட்டு விட்டுதான் சாகணும். சிலர் செத்தா பெத்த பிள்ளைகள் கூட அப்பான்னு அழமாட்டேங்குது. நான் என் ஜீவானந்தம் என்கிற மாபெரும் தேவனுடைய மனிதனோடு பழகுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு. ஒரு தடவை பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னார், நான் ஒரு ஊழியக்காரருடைய சாவுக்கு போயிருந்தேன், யாருமே அழல, நான் மட்டும் தான் அழுதேன், ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னு சொன்னார். குடும்பத்தார் யாரும் அழலன்னு சொன்னேன், வேதனையோடு சொன்னார். எனக்கு கேட்க வேதனையா இருந்துச்சு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் செத்தா ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து தகப்பனேன்னு அழுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன், அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வெற்றி. அவன்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ அன்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்புள்ள ஊழியக்காரனா இருக்கும். வல்லமை இருக்குதோ இல்லையோ, பிரசங்க தாளந்து இருக்குதோ இல்லையோ, பாட தெரியுதோ இல்லையோ, ஆத்துமாக்கள் நிறைய இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, புகழ் பந்தஸ்து பட்டம் இருக்குதோ இல்லையோ, ஆர்டினேஷன் கூட இல்லாம போகலாம், சர்டிபிகேட் கூட இல்லாம போகலாம், எதுவும் இல்லாம போகலாம். ஆனா ஊழியக்காரனத்துல நிச்சயமா அன்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். ஜனங்க எதை தேடுறாங்க ஊழியக்காரனிடத்துல? முதல்ல அன்பை தான் தேடுறாங்க. ஊழியக்காரனிடத்துல கொஞ்சம் அன்பு கிடைக்காதா? கொஞ்சம் அன்பு கிடைக்காதா? கொஞ்சம் அன்பு கிடைக்காதா? நான் ஊழியக்காரனா மாறுறதுக்கு முன்னால எனக்கு எங்க அம்மா வச்ச பேர் என்ன தெரியுமா? மிருகம். எங்க அம்மா எனக்கு வச்ச பேரு, என்ன பெத்த தாய் எனக்கு வச்ச பேர் மிருகம், கல்நெஞ்சன், அன்பு இல்லாதவன், ஈவு இரக்கம் இல்லாதவன். என்னைக்கு நான் ஊழியக்காரனா மாறினோ அன்னைக்குதான் எனக்குள்ள எப்படி அன்பு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் தாம்பரத்துல 1984 ஆண்டிலிருந்து 1998 ஆண்டு வரை 15 ஆண்டு காலம் தாம்பரத்துல தான் நான் சபை பணி செய்தேன். சபைகளை உருவாக்கினேன், வேதாகம கல்லூரி நடத்தினேன், இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் நடத்தினோம். அங்க இருக்கிற ஜனங்க இன்னைக்கே சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு அன்புள்ள ஊழியக்காரரை நாங்க பார்க்கல. அவங்க சொல்ற வார்த்தை கொஞ்சம் மிகையா இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க மாதிரி ஒரு அன்புள்ள ஊழியக்காரங்களை நான் பார்க்கல. இத்தனைக்கு நான் ஜனங்களை பார்த்து அப்படி தொட்டு பேசி, மகனே மகளே அப்படி அன்பா சிரிச்சு தேனொழுக பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால அந்த அன்பு, கர்த்தர் அன்பை குறித்து பேசும்படிதான் என்னிடத்துல இன்னைக்கு சொன்னாங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தென் தமிழ்நாட்டை சார்ந்த நம்மிடத்துல ஆர்டினேஷன் வாங்கின பாஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு கூட்டம் வச்சிருந்தோம். நான் தூத்துக்குடியில வசிக்கிறேன். அங்கிருந்து சுமார் அது ஒரு 90, அது ஒரு 45, 135, ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேல நான் காரிலே சென்றிருந்தேன். திரும்பி காரிலே வந்து கொண்டிருந்த போது சில ஊழியர்கள் என்னோட கூட வந்தார்கள். அதுல ஒரு இளம் ஊழியக்காரர் என்னிடத்துல கேள்வி கேட்டார், ஐயா ஊழியத்துல வெற்றி பெறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க. நான் அவருக்கு சொன்னேன், தம்பி அன்பா இருங்க, ஜனங்க கிட்ட உங்ககிட்ட வர்ற ஆத்துமாக்கள் மேல அன்பு செலுத்துங்க. அது ஒண்ணுதான், அதுதான் அடிப்படை, அதான் முதன்மை என்று கொஞ்ச நேரம் அந்த அன்பை பத்தி நான் பேசிட்டு வந்தேன். நான் ஜெபித்த போது இந்த நாள் செய்திக்காக கர்த்தர் அதை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த இளம் ஊழியக்காரிடத்துல நீ கார்ல பேசிட்டு வந்தியே, அதை ஒரு செய்தியாக கொடு என்று ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்தார். நமக்கு நல்லா தெரிஞ்ச வேத பகுதி தான், அதை நம்ம இந்த கோணத்துல பார்த்திருக்க மாட்டோம். நான் ஒரு புது கோணத்துல உங்களுக்கு அதை காட்ட போறேன். உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 6 - 7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு,
வருஷத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசம். நமக்கு எப்பவுமே அன்புன்னு சொன்னாலே 1 கொரிந்தியர் 13 தான் நமக்கு மனப்பாடம். அதை மனப்பாடம் பண்ணி அதை பிரசங்கம் பண்ணி புளிச்சு போச்சு. அதனால இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதை எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் செய்தி கொடுக்கும்போது என் கூட செய்தியை கேட்கிறவங்களையும் பேச வைப்பேன். நான் உங்களையும் அப்படி பேச வச்சா கொஞ்சம் என்னை மன்னிச்சுக்கிடுங்க. ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நான் சொல்லுகிறத தயவுசெய்து என் கூட சொல்லுங்க. நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசிகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல அந்த நேசம், நம்ம முதல்ல இதை அப்படி படிக்கும் போது ஏதோ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள ஒரு அன்பு, அல்லது ஒரு காதலன் காதலிக்கு நடுவில் உள்ள அன்பு என்று இதை நினைச்சிட்டு அப்படியே ரொம்ப கவனிக்காம விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது இது அன்புதான். பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்புதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறும் கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ள அன்பு மட்டும் அல்ல, அப்படி குறிப்பா சொல்லப்படல. இது ஒரு காதலன் காதலிக்கு நடுவில் உள்ள அன்பாக குறிப்பிட்டு சொல்லப்படல, பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேசம், அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது மரணத்தை போல வலிது, வல்லமை உள்ளது. அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னா, மரணத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அவ்வளவு வல்லமை அன்புக்கு இருக்கிறது. மரணத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதுனா, இந்த மரணம் எவன் வீட்டு கதவையும் போய் தட்டும். அவன் பெரிய பயில்வானா இருந்தாலும் சரி, அவன் பெரிய ராணுவ தளபதியா இருந்தாலும் சரி, அணுகுண்டையே கையில வச்சிருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் அந்த மரணம் அவனை போய் பிடித்துக் கொள்ளும். மரணத்துக்கு யாருமே தப்ப முடியாது. மரணத்தை யாருமே எனக்கு மரணம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. மரணம் யார் மீதும் போய் என்ன செய்யும்? அவர்களை பிடித்துக் கொள்ளும், அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தும். மரணம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஏழை என்றும் பணக்காரன் என்றும் படித்தவன் என்றும் படிக்காதவன் என்றும் ஒருத்தன் கூட தப்ப முடியாது மரணத்துக்கு. ஒரே தரம் மரிப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மரணத்துக்கு மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் உண்டு. எறும்புல இருந்து யானை வரைக்கும், அது எவ்வளவு வல்லமை உள்ள ஜீவராசியா இருந்தாலும் சரி, அந்த ஜீவராசிக்கும் மரணம் உண்டு. எந்த ஜீவராசியும் அந்த மரணத்துக்கு தப்ப முடியாது. அது எவ்வளவு கொடிய ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலமுள்ள ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, இந்த மரணத்துக்கு அது என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அதே போலதான் அன்பும், மரணத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை அன்புக்கும் உண்டு. இந்த அன்பை நம்ம ஒருத்தர் மேல செலுத்தினா, அது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் ஆடி போயிடுவான். மரணத்தை கண்டா எவனுமே நடுங்கி போயிடுவான். அது எவ்வளவு பெரிய வீர வசனம் பேசிட்டு இருக்கிறவனா இருந்தாலும் மரணத்தை கண்டா என்ன பண்ணிடுவான்? நடுங்கி போயிடுவான். அது எவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாலும் மரணத்தை கண்டா நடுங்கி போயிடுவான். எவ்வளவு தத்துவ ஞானியாக இருந்தாலும் மரணத்தை கண்டா நடுங்கி போயிடுவான். அதே போல அன்பை நம்ம ஒரு ஆத்மா மேல அன்பு செலுத்தும் போது அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நடுங்கிதான் ஆகணும். நம்முடைய அன்புக்கு முன்னால எவனும் என்ன செய்ய முடியாது?
நிக்க முடியாது. ஒருவேளை தீர்க்க தரிசனங்களை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சில தீர்க்க தரிசனங்களை ஏத்துக்காதவங்களா இருக்காங்க. ஒரு 5-6 இடத்துல தீர்க்க தரிசனம் கேட்டு அவ்வளவு டூப்பா இருந்திருக்கும். அடப்பாயா தீர்க்க தரிசனமாவது பண்ண முடியாது என்று தீர்க்க தரிசனத்தை ஏத்துக்காம இருக்கிறான். அற்புதங்களே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கான். கடவுளே இல்லைன்னு சொல்றவனே இருக்கான் அந்த உலகத்துல. ஆனா அன்பே இல்லைன்னு சொல்றவன் எவனுமே கிடையாது. இயேசுநாதரே கிடையாது, பைபிளே பொய்யா, கடவுளே இல்லையான்னு சொல்றவன் கூட இந்த அன்பை ஆண்டவராகி இயேசுவின் நாமத்துல கர்த்தர் நம்ம இருதயத்துல ஊற்றி இருக்கிற அன்பை அவன் மேல நம்ம செலுத்தினோம்னா ஆடி போயிடுவான், நடுங்கி போயிடுவான். இந்த அன்பு அவனுக்குள்ளே போய் அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த அன்பு அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நமக்கு 1000 டென்ஷன் இருக்குதான், நமக்கு 1000 உடம்புல வேதனைகள் இருக்குதான், 1000 பிக்கல் புடுங்கல் நமக்கு இருக்குதான். ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், அன்பை போதிய அளவுக்கு செலுத்தாம விட்டுடுறோம். அன்பா நல்லா இருக்கீங்களா எப்படின்னு கேட்டா போதும், வேற ஒன்னும். அன்புனா காசு அள்ளி கொடுக்கறது இல்லை, பின்னால் அதுக்கு நான் வருவேன். நம்ம அன்புனாலே ஒருத்தருக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறதுன்னு இல்லை, ஒரு பார்வை அன்பா பார்த்தா போதும். ஒரு பார்வை. சிலர் பாருங்க முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க. இப்ப மொபைல் போன் வந்தாலும் வந்துச்சு, மொபைல் போனை தான் வச்சு பார்த்துட்டு தான் பேசுறான். என்ன விஷயமா வந்தீங்க? முகத்துக்கு என்ன செய்யறது இல்லை. சில டிவி பார்த்துட்டே பேசுவான். அப்படியா, என்னைக்கு வந்தீங்க? ஐயா கொஞ்சம் முகத்தை பார்த்து பேசினாரா என்னையா? நான் டிவி பாக்குறது தப்புன்னு சொல்ல, வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்குது, முக்கியமான கட்டமா இருக்கும். இதுல வாழ்வா தாழ் தோல்வியா வெற்றியான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க மக்கள் இருப்பாங்க. ஐயா ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் கொஞ்சம் இருங்க பேசுறேன்னு சொல்லலாம். நான் இப்படி டிவியை பார்த்துட்டே அவங்க பேசிட்டு இருந்தா முகத்தை பார்க்கலன்னா நம்ம அன்பு அவருக்கு தெரியாது. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒரு ஊழியக்காரே, அவ என்னுடைய ஆவிக்குரிய மகா ஊழியம் செய்தார். எனக்கு போன் பண்ணுவான். பெரும்பாலும் சாப்பிடுற நேரத்துல தான் அவன் போன் பண்ணுவான். ஏன்னா எனக்கும் அவளுக்கும் வசதியான நேரம் அந்த நேரம் தான். அவ என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்பா, நீ சாப்பிட்டியாமான்னு கேட்பேன். இது அவ என்ன சாப்பிட்டியான்னு கேட்டதுனால நான் சாப்பிட்டியாமான்னு கேட்பேன். சாதாரணமா தான் கேட்பேன். ஒரு 7-8 வருஷம் இப்படி நடந்து போச்சு. ஒரு நாள் சொன்னா, அவ என்ன அண்ணன் கூப்பிடுவா, அண்ணன் 2 பேர் தானே என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல 2 ஜீவன் தானே இருக்கு. எங்க அம்மா என்ன சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்கறது நீங்க தானே. என் கணவர் கூட என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை. சாப்பாடு போடுறது கணவர் இல்லையா? ஆனா நான் என்ன பண்றேன், சாப்பிட்டியான்னு கேட்கிறேன். அந்த வார்த்தை எவ்வளவு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்து பாருங்க. அதனால அன்பு அன்பு அந்த அன்பை எவ்வளவு செலுத்த முடியுமோ ஜனங்க மேல, ஒரு அன்பான பார்வை, ஒரு அன்பான புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அன்பான தொடுதல், இது எவ்வளவு மரணத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி அன்புக்கு உண்டு. அன்புக்கு உண்டு. நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, அன்பு கொடுக்காம இருந்து பாருங்க, ஒண்ணும் வேலை நடக்காது. ஒரு பிச்சைக்காரன் வரான் வைங்களேன், ஒரு உதாரணம் சொல்றேன். அவனுக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டை அப்படி கசக்கி அப்படி தூக்கி எறிங்களேன், இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி இருக்கும்? இந்தா போய் தொலை, எடுத்துட்டு போ அப்படின்றீங்க. அதே அந்த பிச்சைக்காரன், எப்பா சில்லற இல்லப்பா, கொச்சிக்காதப்பா அப்படி சொல்லுங்க. இந்த 2 கொஞ்சம் வித்தியாசமானங்க. எப்படி இருக்கும் அவனுக்கு? ஏன்னா நமக்கு 1000 பிரச்சனை, நமக்கு வேற 1000 வியாதி வேற. சர்க்கரையிலிருந்து பிரஷர்ல இருந்து ஒரு வியாதி வந்துட்டாலே நமக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். பிக்கல் புடுங்கல் வந்து போட்டுக்கிட்டு எந்த நேரத்தையும் போட்டு விசுவாசி நம்மளை போட்டு உயிரை எடுக்கிறது. இதுல நம்ம இதை கொஞ்சம் கவனிக்காம விட்டுறோம். அதனாலதான் கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை ஞாபகப்படுத்துறாரு. நமக்கு தெரிஞ்ச சத்தியம் தான், ஒன்றும் புதுசா நான் ஒரு பெரிய வெளிப்பாட்டை வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கல. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சின்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கர்த்தர் இந்த நாளில் எனக்கு சொல்றேன்.
இந்த மரணம் இதை குறித்து, இந்த அன்பை குறித்து பவுல் என்ன எழுதுறான் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7-8 வசனங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். 1 தெசலோனிக்கேயர் 2:7-8. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பட்சம்னா அன்பு. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்தோம். இங்கேயும் அந்த வாஞ்சை என்பதற்கு அன்புன்னு தான் அர்த்தம். தமிழ் மொழிபெயர்ப்புல வாஞ்சை பட்சம்னு போடப்பட்டிருப்பது அன்பை தான் குறிக்குது. இங்கிலீஷ்ல நீங்க படிப்பீங்கன்னா லவ்ன்னு தான் போட்டிருக்கோம். பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம். பவுல் சொல்றான், ஒரு பால் கொடுக்கிற தாய். இந்த விளக்கம் வந்து சகோதரிகளுக்கு தான் புரியும். நல்ல வேளையா சகோதரிகள் இருக்கீங்க, உங்க கணவருக்கு இதை நீங்க வீட்டுல போய் விளக்குங்க. இதை நீங்க தான் விளக்க முடியும், எனக்கும் தெரியாது. நானும் ஒரு அப்பா தானே. ஒரு பால் கொடுக்கும் போது அந்த தாய்க்கு அந்த பால் குடிக்கிற குழந்தை மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அதே அன்பை விசுவாசிகள் ஆகிய உங்கள் மேல நான் வைத்தேன் என்று பவுல் எழுதுகிறான். அந்த அன்பு அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு எங்கள் ஜீவனையும் கொடுக்க மனதா இருந்தோம். மனதுதான் முக்கியம். இந்த ஜீவனை கொடுத்துடக்கூடாது. அப்புறம் கொடுத்துட்டுனா அப்புறம் வேலையெல்லாம் யார் செய்யறது? எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. 86 வயசுலதான் நான் சாவேன். 86 வயசுக்கு முன்னால நான் சாக மாட்டேன். எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. கால்வாசி வேலை கூட நான் முடிக்கணும். முக்கால்வாசி வேலை பாக்கி இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாகணும். ஆனா நான் உயிரை யாருக்கும் கொடுத்துட மாட்டேன் இப்போ. ஆனா உயிரை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு அந்த அளவுக்கு அன்பு இருக்கும். தேவ விசுவாசிகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக உயிரை கொடுக்கிறதற்கான ஒரு மனசு தேவை. அதுதான் அன்பு. அன்பு என்பது மரணம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ அதற்கு இணையாக அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு உயிரை கொடுக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அவர் எனக்காக உயிரை கொடுத்தாரு. என்ன, அவர் வந்து என்ன நேசிச்சாரு. ஐயா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். ஐயா, இன்னைக்கும் செத்து நான் மண்ணுக்கு மண்ணா இருப்பேன். என்ன, நான் வரும்போது கல்ற தோட்டம் வேணும்னு ஜோம் இருந்தீங்க. எனக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? பிரசங்கத்துக்கு கல்ற தோட்டத்துக்காக ஜோம் சத்தம் கடிச்சு நான் வந்தப்போ. அதனால நம்ம என்னைக்கோ கல்ற தோட்டத்துல இல்ல, வேற எங்கேயாவது இருந்திருப்போம். அங்க கூட நம்மள வைக்க மாட்டாங்க. நம்ம முன்னால செத்து இருந்தா, ரட்சி பண்றதுனால செத்து இருந்தா எங்கேயும் வேற எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பாங்க, நம்ம எரிச்சிருப்பாங்க. இல்லைன்னா என் உயிரை கொடுத்திருக்கிறாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு, எனக்கு எவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. மனிதர்கள் கைவிட்ட போது என்னை கைவிடல. கர்த்தரை பத்தி சொல்ல சொன்னா நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க, எங்களையும் அழ வச்சிருவீங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்கலாம், ஒவ்வொருத்தருக்கிட்டே அப்படிப்பட்ட சாட்சி உண்டு. கர்த்தருக்கு உயிரை கொடுக்க சொன்னா நம்ம எல்லாம் கொடுக்க தயார். எல்லாம் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இங்க இருக்கிற அத்தனை பேருமே கர்த்தருக்காக உயிரை கொடுக்க நீங்க எல்லாம் தயாரானவங்க தான். எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் உங்களை கை உயர்த்தவோ அழுக சொல்லவோ மாட்டேன், சொல்லவே மாட்டேன். உங்க எல்லாரும் மேலேயும் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு உயிரை கொடுத்துதான் ஆகணும்னா நீங்க கொடுக்க தயார். 21 எகிப்திய கிறிஸ்தவர்களை ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் தீவிரவாத இயக்கத்தினர் கடத்தி கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற லிபியாவுக்கு கொண்டு சென்று அங்க இருக்கிற கடற்கரையில வைத்து சொன்னார்கள், இயேசுவை மறுதலிக்கிறியா, உயிரை விடுறியா? அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? தங்க அரபு மொழியில பாடினாங்க, இயேசுவே ஆண்டவர் என்று பாடினாங்க. 21 பேருடைய கழுத்தும் அறுக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள்.
அவன் கடல் தண்ணி அவனே காட்டுறான். அந்த வீடியோ எடுத்திருக்கான். அந்த கடற்கரை ஓரத்தை அந்த பகுதி கடல் தண்ணியை ரத்தமாக சிவப்பாக மாறி இருக்கிறத அந்த வீடியோ காட்சியில நான் பார்த்தேன். 21 பேர்ல இறந்து போன 21 பேர்ல ஒருத்தருடைய சகோதரன் அந்த IS தீவிரவாதிகளுக்கு நன்றி சொல்லி ஒரு நன்றியை கடிதத்தை எழுதியிருக்கிறான். எதுக்கு நன்றி சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னுடைய சகோதரன் இரத்த சாட்சியாய் உங்களால் கொல்லப்பட்ட போது இயேசுவே ஆண்டவர்னு பாடிட்டே செத்தானே, அந்த சத்தத்தை நீங்க எடுத்துடாம அந்த சத்தத்தையும் நீங்க ஒளிபரப்புனீங்களே, அந்த உலகமே கேட்டுச்சு, அதுக்காக உங்களுக்கு நன்றி. எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா ஆண்டவர் மேல. ஏன்னா நீங்க நினைச்சிருந்தா அந்த சத்தமே கேட்காம என்ன செஞ்சிருக்கலாம், அதை மியூட் பண்ணி அந்த சத்தத்தை எடுத்துட்டு கழுத்தை அறுத்து வாய் ஏதோ அசைதுன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஆனா அந்த 21 பேர் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு கடல் தண்ணி எல்லாம் சிவப்பாகும் போதும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்னு பாடினாங்களே, அதை நீங்க அந்த சத்தத்தை நீங்க அந்த சத்தத்தோட அந்த வீடியோ உலகத்துக்கு கொடுத்தீங்களே, நன்றி ஐயா அப்படின்னு அந்த சகோதரன் எழுதியிருந்தான். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க நம்ம எல்லாரும் ஆயத்தம் தான். இன்னைக்கும் ஆயத்தம் தான், என்னைக்கும் ஆயத்தம் தான். ஏன்னா அவர் எனக்காக உயிரை கொடுத்தவர். ஆனா விசுவாசிகளுக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமான்னு கேட்டா ஒருத்தராவது தயாரான எனக்கு தெரியல. ஏன் அவர் உயிரை கொடுத்தவர், இவன் உயிரை எடுக்கிறவர். இவன் தான் என் உயிரை எடுத்துட்டு இருக்காங்க விசுவாசி. இவனுக்கா போய் உயிரை கொடுப்பேன். அவிசுவாசி கூட பரவாயில்ல, அவனுக்கு கூட உயிரை கொடுத்துருவேன். அவன் எவ்வளவோ நல்லவன். எனக்கு உதவியா இருக்கிறவன் அவிசுவாசிக்க அக்கத்துல அக்கத்துல இருக்கிறவன் போறேன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், கடைக்காரன், போற வர இடத்துல வளர அவிசுவாசி எனக்கு எவ்வளவு உதவியா இருக்கான். அவனுக்கு கூட உயிரை கொடுக்க சொல்ல கொடுத்துருவேன். இந்த விசுவாசிக்கு உயிரை கொடுக்க சொல்ல நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ அவன் பண்ற அவனால எனக்கு வேதனையா என்று சொல்லுங்க. நாம 1984ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை சபை பணியில இருந்தவன், பாஸ்டா இருந்தவன். அதுக்கப்புறம் 2009 தான் சபையே முழுவதுமாய் சபை பணியை விட்டுட்டு முழுவதுமாய் ஊழியக்காரர்களை உருவாக்குகிற பணிக்கு முழுவதுமாய் போனேன். ஆனா பவுல் சொல்றான், உங்களுக்கு எங்களுடைய ஜீவனையும் கொடுக்க நாங்கள் மனதா இருந்தோம். ஏன்னா ஒரு பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல நாங்க உங்களை நேசிக்கிறோம். அந்த அன்பு அந்த அன்பை நம்ம விசுவாசிகள் மேல வச்சா இன்னைக்கு அவனுக்கு புரியாம போலாம். ஆனா ஒரு நாள்ல அவனுக்கு புரியும். இன்னைக்கு புரியாம போகலாம். இன்னைக்கு நமக்கு தீங்கு செய்யலாம், நமக்கு விரோதமா பேசலாம், நமக்கு துரோகம் பண்ணலாம், முதுகுல குத்தலாம், கழுத்தை அறுக்கலாம், காலை வாரலாம், குழி வெட்டலாம். ஆனா அவன் மேல அது விசுவாசிகளா இருக்கட்டும், நம்ம கிட்ட வர்ற எந்த ஆத்மாவா இருக்கட்டும், நம்ம அன்பை செலுத்தினோம்னா அது ஒரு நாளும் வீணா போகாது. ஏனென்றால் எப்படி ஒரு நாள் மரணம் கேரண்டியோ அது மாதிரி அன்புக்கு நிச்சயமாக ஒரு நாள்ல பலன் உண்டு. மரணம் ஒரு நாள் வரும், அது மாதிரி அன்புக்கு ஒரு நாள் பலன் உண்டு. ஏனென்றால் அன்புக்கு ஒருவனும் தப்ப முடியாது. அன்பு ஒரு நாள் அது வேலை செய்யாமல் இருக்கவே இருக்காது. இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்துல, அது பாதாளத்தை போல கொடியது, cruel, it is cruel like hell or hate என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தை நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. இந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பை ஒரு அது கொடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பாதாளத்தை போல அது கொடியது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கலாம். ஆபகுக்கினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம்.
திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாகி சகல ஜாதிகளையும் தன்வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டார். இங்க ஒரு ஓமானத்தை சொல்றார். பாதாளத்தை பத்தி, மரணத்தை பத்தி ஆபகுக் ஒரு ஓமானத்தை சொல்றார். இந்த பாதாளம் என்ன செய்யுதுன்னா அதுக்கு திருப்தியே கிடையாது. அது எவ்வளவு பேர் பாதாளத்துக்குள்ள போனாலும் என்ன செய்யுது? விரிவாக்கி, பாதாளத்தை போல் விரிவாக்கி திருப்தி ஆகாது. அது விரிவாகிட்டே போகுது பாதாளம். எத்தனை ஆத்துமாக்கள் உள்ள போனாலும் என்ன பண்ணதான் பாதாளம். அதனாலதான் நீதிமொழிகள்ல பார்க்கும் போதும் என்று சொல்லாதவைகள் பட்டியல்ல பாதாளமும் சொல்லப்படுகிறது. ஹவுஸ்ஃபுல்னு சொல்லவே சொல்லாதான் பாதாளம். இடம் இல்ல, இனி ஒருத்தர் கூட உள்ள வரக்கூடாது, இடம் இல்ல என்று பாதாளம் சொல்லவே சொன்னாலும் அது தன் திருப்தியே அடையாளம். எத்தனை பேர் வந்தாலும் வா, பத்தல வா, உள்ளவா 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 உள்ளவான்னு தன்னை விரிவாக்கி திருப்தியே அடையாளம். அவன் தொடர்ந்து எழுதுகிறான், சகல ஜாதிகளையும் தன்னிடமாய் கூட்டிக் கொள்கிறது, சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்க்கிறது. பாதாளத்துக்கு அப்படி ஒரு சுபாவம் உண்டு. அது விரிவாகிட்டே போகும். எத்தனை எல்லா ஜனங்களையும் தாங்கிட்ட சேர்க்கும், எல்லா ஜாதிகளையும் தாங்கிட்ட சேர்க்கும். ஏனென்றா பாதாளம் ஒரு கொடியது. அந்த பாதாளத்தின் போல கொடியது வந்து இருக்கிறது என்றால் அது அன்பின் வைராக்கியம் என்று இங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த அன்பும் கூட இருக்கு பாருங்க. நம்ம வந்து அன்பு இருக்கிறதுனால என்ன செய்ய வேணாம் செய்யலாம், வைக்கலாம். எத்தனை பேர் மேல வேணாலும் அன்பு வைக்கலாம். 700 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. 700 கோடி மேலேயே நீங்க அன்பு செலுத்த முடியும். அதுக்கு வந்து அளவே கிடையாது. அன்புக்கு எல்லைகளே கிடையாது. ஏதாவது இல்ல உண்டா? எல்லாரையும் சகோதரனா சகோதரியா நீங்க நேசிக்கலாம். எல்லாரையும் தாயா தகப்பனா நேசிக்கலாம். எல்லாரையும் மகனா மகளா நீங்க நேசிக்கலாம். அதுக்கு வந்து அன்புக்கு எல்லையே கிடையாது. எல்லா ஜனங்களையும் அன்புல சேர்த்து கொள்ள முடியும். எல்லா ஜாதிகளையும் சேர்த்து கொள்ள முடியும். அன்புக்கு திருப்தியே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் அன்பு தன் வசமாய் பாதாளத்தை போல தன் வாயை திறந்து இது தன் வசமாய் இழுத்துக்கொள்ளும். சபை வளரணும்னா அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? பலர் சொல்லுவாங்க நல்ல கட்டளை இருக்கணும், நல்ல இசை இருக்கணும், நல்லா செய்தி நல்லா இருக்கணும், வியாதி சுகமாகணும், அது செய்யணும், பல சொல்றாங்க. அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் நல்லது. ஆனா ஒரு சபை வளரணும்னா அந்த சபைக்கு அடிப்படையா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அன்பு. ஏன்னா சபைய வேதம் சொல்றது தேவனுடைய வீடுன்னு சொல்றது. ஒரு வீட்டுல நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அன்பதான் எதிர்பார்ப்போம். வேற எதை எதிர்பார்ப்போம்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா ஒருத்தர் அன்பா இருந்து உங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க ஆஸ்பத்திரி. என்ன வாங்க, ஐயோ டாக்டர் அவரை பார்த்து அழுகுறாரு, ஐயோ உங்களுக்கு வயிற்று வலியா அப்படின்னா டாக்டர் அழுது கட்சி தொடச்சு போயிட்டு வாங்க அனுப்பிச்சிடுறாரு. அழுதுற ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா? ஏன்னா நீங்க ஆஸ்பத்திரியில அன்பை எதிர்பார்க்கல. ஏன்னா அங்க வந்து நீ அவன் நம்மள அன்பா இருக்கானா இல்லையோ, என் வயிற்று வலி சொல்லுவாங்க. இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க அல்லது ஒரு காலேஜுக்கு போறீங்க, அங்க ரொம்ப அன்பா இருக்காங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. டீச்சர் என்ன பண்றாங்க? சாப்பிட்டியாப்பா, பல்லு விளக்கலையே அவங்களே பல்லு விளக்க விடுறாங்க. சாப்பிட்டியாப்பா டிஃபன் பாக்ஸ் எடுத்து அவங்களே சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனா பாடம் சொல்லி கொடுக்கல. அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போவீங்களா? அல்லது அந்த காலேஜுக்கு நீங்க தொடர்ந்து போவீங்களா? ஏன்னா அங்க போறது எதுக்காக? பாடம் படிக்கிறதுக்காக போறோம். ஆனா ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல நம்ம எதுக்கு இருக்கணும்? அன்புக்குதான். அதனாலதான் சபை குறித்து, சபை வந்து ஒரு மருத்துவமனை அல்ல. வியாதி சுகமானா மட்டும் போதாது. நான் நிறைய வியாதி சுகமான சபைகளை பார்த்திருக்கேன். நிறைய சபைகளை நான் பார்த்த. நிறைய சபைகள்ல விசுவாசிகள் 6 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6 மாசத்துல அவனுக்கு வியாதி சுகமாயிடும், அதுக்கப்புறம் போயிடும். ஆஸ்பத்திரியில எவனா தங்குவானாயா? ஆமா. நான் உங்களை வந்து ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கிறாங்க, ஃப்ரீ 5 ஸ்டார் மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வைக்கிறாங்க. சும்மா அப்படி பயங்கரமா. அதான். ஆனா அது ஹாஸ்பிட்டல். நீங்க அங்க தங்குவீங்கன்னா
எங்க தங்கியிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருக்கேன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கும் உங்களுக்கு. ஐயா ஒரு டாக்டர் என்ன ஃப்ரீயா தங்க வச்சிருக்காருயா. ஆமா, ஏசி ரூம் எல்லாம் போட்டு கொடுத்து 5 லட்சத்துல சாப்பாடு. சில 5 ஸ்டார் நீங்க ஹோட்டலுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல பெரிய நட்சத்திர ஹோட்டல் இருக்கும். இங்க இருந்து அங்க சாப்பாடு போகும். அங்க கொண்டு வச்சா நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தான். அந்த வாசனையே நமக்கு பிடிக்காது. அது ஒரு வாசனை, பினாயில் வாசனை ஒன்று அடிக்கும். ஆஸ்பத்திரின்னு ஒரு பினாயில் இருக்கு பாருங்க, அந்த வாசனையே நமக்கு ஆயா நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கமே எப்படா வெளியே போகணும். ஆனா வீடு குடிச வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல அது இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய அந்த சபை தேவனுடைய வீடா இருக்கிறது என்று சொல்லுது. ஒரு வீட்டுல வேற ஒண்ணும் தேவையில்லை, அன்பு இருந்தா போதும். வேற எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல. சாப்பாடு இல்லைனா கூட ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பாடு நல்லா ஒருத்தன் அன்பா வரான், ஆனா வாயில வைக்க முடியல. ஹோட்டலுக்கு போறீங்க, ரொம்ப அன்பா முதலாளி என்ன செய்யறாரு, எழுந்து நின்று வாங்க வாங்க ஐயா அப்படின்றாரு. சர்வர் என்ன பண்றான், வாங்கய்யா வாங்கய்யான்றான். உங்களை ஓடி 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 வந்து கவனிக்கிறாங்க, அவங்களே வாயை கழுவி விடுறாங்க, தொடச்சு விடுறாங்க. உங்களை அப்படி இருக்கு. ஆனா சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க, வாயில வைக்க முடியல. அடுத்த அந்த ஹோட்டலுக்கு போறீங்களா? போக மாட்டீங்க. ஆனா வீட்டுல என்னத்தை கொடுத்தாங்க, தலையெழுத்து தலையெழுத்து சாப்பிடுற மாதிரி நடிச்சுட்டாவது என்ன செய்வாங்க. ஆமா, நிறைய வீட்டுக்கு சகோதரிகளுக்கு ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன். நிறைய கணவன் மாதிரி பாதி ஹோட்டல்ல சாப்பிடுறது, வீட்டுல வந்து என்ன செய்யறது, சாப்பிடுற மாதிரி ஒரு ஷோ காட்டிட்டு படுத்துறது. நிறைய கணவன் மாற கொஞ்சம் கவனிங்க. ஆனா சாப்பாடு சரியா இல்லாட்டாலும் வீடுதான், வீட்டுதான். ஆனா ஹோட்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னா அடுத்த வேலை செய்ய மாட்டான், ஹோட்டலுக்கு போக மாட்டான். நல்லா கவனிங்க. ஒரு வெறும் செய்தி கேட்கறதுக்கு மட்டும் ஒருத்தன் சபைக்கு வர்றதில்ல. சபையில அவனுக்கு என்ன இருக்கணும், என்ன இந்த சபையில பாஸ்டர் நேசிக்கிறார்ன்ற ஒரு உணர்வு ஏற்படணும். அதான் அந்த பாஸ்டர் ஏற்படுத்தணும். இந்த சபையில இருக்கிற மூப்பர்கள் என்னை நேசிக்கிறார்கள், இந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் என்னை நேசிக்கிறார்கள் என்கிற ஒரு உணர்வை அவனுக்கு எப்படியாவது நீங்க ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த உணர்வு அவனுக்கு ஏற்படும். என் மேல அக்கறை வச்சிருக்காங்க, அதான் சொல்லுவாங்க பர்சனல் கேர்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஒரு அக்கறை என் மேல வச்சிருக்காங்க, என்ன நேசிக்கிறாங்கன்ற உணர்வு ஏற்பட்டாதான் சபையில அவன் நிலைச்சு நிற்பான். சபைக்கு ஆட்கள் பெருக ஆரம்பிக்கும். நான் பெரிய பெரிய சபைகளை தான் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். என்ன, இதுதான் அதனுடைய ரகசியம். நிறைய கூட்டம் கொடுக்கிற சபைகள் என்ன போய் நான் கவனிச்சு பார்த்து அதனுடைய காரியங்களை ஆராய்ச்சி பார்த்ததுல அங்க ஒன்றும் பிரமாதமான பிரசங்கம் கிடையாது, அங்க ஒன்றும் பெரிய வியாதிகள் சுகமாகிறது இல்லை, பெரிய அற்புதங்கள் நடக்கிறதுல தீர்க்க தரிசனமே கிடையாது அந்த மாதிரி நிறைய சபைகள்ல. ஆனா அந்த சபை பெருகிட்டு இருக்கு. ஆனா அந்த சபையார் என்ன நினைக்காங்க, என் மேல அங்க இந்த பாஸ்டர் அன்பான பாஸ்டர், இந்த பாஸ்டர் அன்பான பாஸ்டர், முகத்தை பாருங்க எவ்வளவு அன்பா இருக்கு, முகத்தை பாருங்க, பேசுறது பாருங்க எவ்வளவு அன்பா பேசுறாரு, அவர் ஜெபம் பண்றது பாருங்க எவ்வளவு அன்பா ஜெபம் பண்றாரு. அதுக்குதான் ஜனங்க சபைக்கு வராங்க, சபையில் இருக்காங்க. அத நேச வைராக்கியம், பாதாளம் எவ்வளவு கொடிதாக இருக்கிறதோ, எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டு இழுக்குதோ, இந்த அன்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு. என்ன செய்யும், நம்ம அன்பு காட்டுறதுல என்ன பிரச்சனை தெரியுமா, அவன் அன்பாவே இல்லை, அவன்கிட்ட போய் நம்ம என்னதான் அன்பு காட்ட, நம்மளை கண்டா மூஞ்ச திருப்பிக்க. சிலர் பாஸ்டருக்கு தோத்திரம் போடுவோம், பாஸ்டர் அம்மா வேண்டாம் மூஞ்ச திருப்பிப்பான். அது மாதிரி எத்தனை பேர் இருக்கா தெரியுமா. விசுவாசிகள் பண்ற சேட்டைகள் இருக்கு, விசுவாசிகள் பண்ற சிறுமிசா இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன அப்புறம் கேட்கலாம், நீங்க சகோதரிகள் நான் எங்க இருந்துங்க அன்பு செலுத்துறது, அவருக்கு தோத்திரம் போடுறாங்க, என்ன கண்டா மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. பாஸ்டருக்கு காப்பி கொடுப்பாங்க, பாஸ்டர் அம்மாவுக்கு காப்பி கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி வீடுலாம் இருக்கு. அவன் அன்பு செலுத்துறானோ இல்லையோ, நம்ம அன்பை என்ன செய்யணும், செலுத்தும். தொடர்ந்து அன்புன்றது ஏதோ ஒரு நேரத்துல செலுத்துறது, தொடர்ந்து செலுத்துவது, தொடர்ந்து செலுத்துவது. அது ஒரு ப்ராசஸ், அது தொடர்ந்து செலுத்துவது, தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்படி செலுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு நாள்ல அவன் எவ்வளவு பெரிய பெரிய கல் நெஞ்சனா இருந்தாலும் சரி, மிருகம் என்ன மாதிரி நான் ஒரு கல் நெஞ்சனா இருந்தவன், ஒரு காலத்துல ஒரு மிருகமா இருந்தவன், கர்த்தர் என்னை ஒரு
நான் ரொம்ப அன்புள்ளவன்னு என்ன சொல்லிக்க மாட்டேன், ஏதோ குறைஞ்சபட்சமாவது அன்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறார். பல பேருடைய அன்பு தான், பல பேர் என் மீது காட்டின அன்பு. அதனால அன்பு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை எது மாத்தி இருக்கு அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல முக்கிய பங்கு பலர் உங்களுக்கு காட்டின அன்பு உங்களை மாத்தி இருக்கும். அது உங்க அப்பா காட்டின அன்பா இருக்கலாம், உங்க அம்மா காட்டின அன்பா இருக்கலாம், உங்க உறவினர்கள், நண்பர்கள், உங்க ஆசிரியர் காட்டின அன்பா இருக்கலாம், உங்க பாஸ்டர் காட்டின அன்பா இருக்கலாம். அது அன்பு ஜனங்களை இழுக்கக்கூடியது. அன்பு திரளான ஜனங்களை இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி அன்புக்கு உண்டு. இன்னைக்கு சபை வளர்ச்சியை பத்தி என்னென்னமோ ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாங்க. உளுந்து பிறந்து பெரிய பெரிய சர்ச் growth கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கிறது. ஐயா, so simple, so simple sir, the secret is so simple. சபை வளர்ச்சிக்கான ரகசியம் ரொம்ப எளிமையானது. அன்பை கொடுத்துட்டே இல்லையா, அன்பை காட்டிக்கிட்டே இல்லையா. ஊழியத்துல அன்பு வரும், வந்துகிட்டே இருக்கும். சகோதரன் தினகரனுக்கு ஏன் அவ்வளவு கூட்டம் போச்சு தெரியுமா? சகோதரன் தினகரனுக்கு கூட்டம், அவ்வளவு கூட்டம், 3 லட்சம் பேர் போனாங்க சகோதரன் தினகரன் கூட்டங்களுக்கு. நீங்க எல்லாம் சகோதரன் தினகரன் மறந்து யாராலையும் மறக்க முடியாது. அவருடைய ஊழிய முறைகள்ல நமக்கு சில கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது வேற விஷயம். நான் சகோதரன் தினகரன் பயிற்சி பெற்றவர். அவருடைய பிரசங்கங்கள்ல எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. அவர் குளம் கட்டினதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட பழக்கம் உண்டு. 2 பேரும் ஒன்னா ஊழியம் செஞ்சிருக்கிறோம். அவரிடத்துல நான் பயிற்சி பெற்றவன். ஆனா அவர் ஒரு அன்பு நிறைந்த மனிதன் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஏதோ அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்றதுக்காக ஜனங்க ஓடல. ஏதோ அவருடைய ஊழியத்துல நான் கொஞ்சம் பேர் சுகம் பெற்றாங்கன்றதுக்காக ஜனங்க ஓடல. அவருடைய பிரசங்கத்துல அன்பு காணப்பட்டது. அன்போட பேசின ஒவ்வொரு வார்த்தையில அன்பு, அவர் பாட்டுல அன்பு இருந்துச்சு, அவர் ஜெபத்துல அன்பு இருந்துச்சு. நேர்ல போய் அவரை பாத்தீங்கன்னா அவர் ஜனங்கிட்ட பேசுற பேச்சுல அன்பு இருந்துச்சு. அதனாலதான் அவர் அன்பின் அப்போஸ்தலன்னு சொல்றாங்க. அன்பு திரளான ஜனங்களை இழுக்கும். அதான் திரளான ஜனங்களை உள்ளுக்குள்ள பிடிச்சு வச்சுக்கணும். இழுக்கிறது மட்டுமில்ல, பிடிச்சு வச்சுக்கணும். அதான் அந்த பாதாளத்தை போல கொடிது என்று இங்கே உன்னத பாட்டில சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். 3வது அங்க சொல்லப்பட்டது. இப்பதான் நான் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அன்பு நீங்க சொல்லிட்டீங்க, ரைட், சந்தோஷம். ஆனா அதை செலுத்துறதுதான் பல பிரச்சனை இருக்கு. அது நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக திரளான தண்ணீர்கள் அதை அவிக்க மாட்டார். அன்பை அதுக்கு அடுத்து சொல்லப்படுது, அது ஒரு அக்கினி ஜுவாலை, அது ஒரு தீ. அன்பு என்பது ஒரு தீ, ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு. அந்த நெருப்பை திரளான தண்ணீர்களை ஊத்தி அவிக்கிறதுனா அணைக்கிறது. You cannot quench it. அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது. இந்த அன்பு என்கிற நெருப்பை தண்ணீரை ஊத்தி அணைக்க முடியாது. அன்பு என்கிற நெருப்பை வெள்ளம் வந்தா கூட என்ன செய்யாது, அந்த நெருப்பு அணைய. தீயணைப்பு துறையில நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லா நெருப்பையும் தண்ணி ஊத்தி என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. இந்த கெமிக்கல் எல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க, பாத்தீங்களா? ஆயில்ல எண்ணெய் தண்ணி பிடிச்சி எரிஞ்சுதான் தண்ணி தீ பிடிச்சி எரிஞ்சு அதை தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. சில டேங்கர் லாரியில நீங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் கொண்டு போவாங்க. அதுல எழுதியிருக்கோம் என்ன கெமிக்கல் உள்ள இருக்கு. ஏதாவது தீ பிடிச்சதுன்னா எதை வச்சு அணைக்கணும், தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. அதை இன்னொரு கெமிக்கலை வச்சுதான் அணைக்க முடியும். அது என்ன கெமிக்கலை வச்சு அணைக்கலாம் அப்படின்னு அந்த டேங்கர் லாரில எழுதியிருக்கோம். அதே தீ பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் எங்க போய் படிக்கிறது. நான் எழுதியிருக்கிறான் ஒரு கொஞ்சம் ஆரம்பத்துல அதை படிச்சிடலாம் எழுதியிருக்கிறான். அது மாதிரி இந்த அன்பு இருக்கு பாருங்க, திரளான தண்ணீர்கள் அதை என்ன செய்யாது, அணைக்க. காட்டு தீன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டு தீ, காட்டுல தீ பிடிச்சதுன்னா அது ஒண்ணு அணையவே அணையாது, தண்ணி ஊத்தி அதை அணைக்கவே முடியாது. வெளிநாடுகள்ல காட்டுல தீ பிடிச்சதுன்னா என்ன செய்வாங்கன்னா விமானத்துல போய் தண்ணி ஊத்துவாங்க, ஹெலிகாப்டர்ல போய் தண்ணி ஊத்துவாங்க, அணையவே அணையாது. காட்டு தீய அணைக்கணும்னா தீய வச்சுதான் அணைக்க முடியும். எனக்கு இது எத்தனை பேர் இதுக்கு தெரியும் தெரியல. அவருக்கு காட்டு தீயை எப்படி திரும்ப அணைப்பாங்க? ஒரு மரத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா 2 மூங்கில் உரசி தீ பிடிக்குது. எவனோ ஒருத்தர் அடுப்பு சமைச்சான், சீரட்டை பிடிச்சிட்டு போட்டான், தீ பிடிச்சிருச்சு. அது அப்படியே பரவிக்கிட்டே போகும், வருஷ கணக்கில் எரியும். அந்த நெருப்பு எப்படி எரியும், காட்டு தீ எப்படி எரியும்னா மாச கணக்கில் வருஷ கணக்கில் எரியும்.
பல மிருகங்கள் கருகி செத்து போயிடும். காட்டுத்தீயினுடைய சுபாவம் இது. இந்த காட்டுத்தீ அணைக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்வாங்க. காட்டுத்தீய தீய வச்சுதான் அணைக்க முடியும். எப்படி அணைப்பாங்க தெரியுமா? இப்ப காட்டுத்தீ தொடர்ந்து ஏதாவது இருந்தாலும் அது பற்றி பரவி வரும். காத்து வீசி, ஒரு காற்று வீசி அந்த தீ பரவி அடுத்த மரத்துல பிடிக்கிற அளவுக்கு அந்த தூரத்துல அடுத்த மரம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டு தீ பரவ முடியாதபடி அதுக்கு அடுத்து இருக்கிற மரங்கள் எல்லாம் தீ வச்சு கொளுத்திடுவாங்க. காட்டு தீ அந்த ஒரு விதத்துல தான் அணைப்பாங்க. இப்ப காட்டு தீ ஒரு 500 அடி தூரத்துல இருக்குதுன்னா இந்த 500 அடி, அதுக்கப்புறம் அந்த 500 அடிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மர செடியெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுவாங்க. அந்த தீ அதுக்கப்புறம் அந்த கடந்து வர முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற மரம்லாம் இல்ல, மரம்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனா அந்த தீ பரவ முடியாது, அதோட நின்றும். காட்டு தீயாவை தான் அணைக்க முடியும். இது ஒரே வழிதான் இருக்கு. இப்படிதான் அணைப்பாங்க. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் தொழில்நுட்பம். அதே போல இந்த அன்பு இருக்கு பாருங்க, இது காட்டு தீ. இது அப்படியே பரவிட்டே போகுது. இந்த அன்பு பிசாசு என்ன பண்றான், அதுக்கு மாற்று நெருப்பு வச்சிருக்கிறான். பிசாசு இருக்க பாருங்க, ஒவ்வொரு தீயணைப்பு துறையில இருக்கு, அவன் நடத்துறான். ஒவ்வொரு தீயணைப்பு துறை வச்சிருக்கிறான். இந்த அன்பு என்கிற காட்டு தீயை என்ன செய்யணும், எப்படி ஆகிரும், தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்துறதுக்கு அவர் சில நெருப்புகளை வச்சிருக்கிறான். அதை நம்ம படிக்க போறோம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 27 வசனம். ஏலியாவின் மகள் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. பேலியாளின் மகன், நீதிமொழிகள் 16:27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற நெருப்பு அவனுடைய உதடுகளில் இருக்கிறது. அடுத்த வசனம் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கிண்டி விடுகிறான்னு இருப்பாங்க. இந்த கிண்டி விடுறாங்க பாருங்க, 2 பேரும் அன்பா இருந்தாங்கன்னா என்ன செய்யாது, பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு சிலரை வச்சிருக்கிறான், சிலரை தூண்டி விடுவாங்க. என்ன, அவன் தூண்டி விட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி கிண்டி விடுவாங்க. இப்படி உங்களை பத்தி சொன்னாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும். பிராண சிநேகிதர் தெரியுமா, பிராணனா உயிர். உயிர்னா உயிர் நண்பர்கள்னா என்ன அர்த்தம், இவருக்காக ஒரு உயிரை கொடுப்பாரு, அவருக்காக இவரு உயிரை கொடுப்பாரு, அவர்தான் உயிர் நண்பர். கர்த்தர் சொன்னாரு, தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லைன்னு சொன்னாரு யோவான் 15 அதிகாரத்தில். அவன் நான் உனக்காக உயிரை கொடுப்பேன், அவர் எனக்காக உயிரை கொடுப்பாரு, பாஸ்டர் எனக்காக உயிரை கொடுப்பாரு, விசுவாசி பாஸ்டருக்காக உயிரை கொடுப்பாரு இருக்கிற இடத்துல, உடன் ஊழியர் பாஸ்டருக்காக உயிரை கொடுப்பார், பாஸ்டர் உடன் ஊழியருக்காக உயிரை கொடுப்பாருன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவா, அங்க இன்னொரு நெருப்பு போகுது உள்ள. என்ன போகுது, கோல் சொல்ற. உங்களை பத்தி பாஸ்டர் இப்படி சொன்னாரு, ஒரே நாள்ல அது நடக்காது. அப்பப்ப பாஸ்டர் உங்களை பத்தி இப்படி சொன்னாரு, பாஸ்டர் உங்களை பத்தி இப்படி, பாஸ்டர் அம்மா உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க. விசுவாசி பாஸ்டர் வந்து சொல்றது, விசுவாசி இந்த விசுவாசி உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க. இந்த அசன் பாஸ்டர் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க. இப்படி சொல்லி இந்த காட்டு நெருப்பை என்ன செஞ்சிருவாங்க, அன்பு என்கிற நெருப்பை அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, தடுத்து நிறுத்திடுவாங்க. அது பரவாதபடி செய்து விடுவாங்க. நெருப்பு பரவனாதான் என்ன செய்யும், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பரவலனா அப்படியே அணைஞ்சு போயிடும். கோல் சொல்லுகிறவர்கள் 26 அதிகாரம், நீதிமொழிகள் 26 அதிகாரம், இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். 26 அதிகாரம் 20, 21 வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 26, 20, 21. விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். 21 படிங்க. விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல் வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும், விறகு இல்லாமல் நெருப்பு
அவியும். இந்த விறகே யாருதுன்னா எல்லா இடத்துலயும் எல்லா குடும்பத்திலும் இருப்பாங்க. அந்த கோல் சொல்றவங்க இருக்காங்க பாருங்க, ஆமா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்க சர்வ வியாபி. ஆண்டவர் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்காரு அது மாதிரி கோல் சொல்றவன் எல்லா குடும்பத்திலும் ஒருத்தராவது இருப்பான். எல்லா சபையிலும் ஒரு ஆளாவது கோல் சொல்றவன் இல்லாம இருக்க மாட்டான். எல்லா ஆபீஸ்லயும் இருப்பான், எல்லா தெருவுலயும் இருப்பான். கோல் சொல்றவங்க எல்லா இடத்துலயும் ஏஜென்ட் எல்லா இடத்துலயும் பிசாசுக்கு இருக்காங்க. பிசாசு எல்லா இடத்துலயும் ஏஜென்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா 6000 வருஷமா வியாபாரம் பண்றான், பெரிய கம்பெனி நடத்துறான் பிசாசு. அப்புறம் ஏஜென்ட் இருக்க மாட்டாங்களா? அவனுக்கு எவ்வளவு ஏஜென்ட் தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பத்தி அவர் இப்படி சொன்னாரு, வேற ஒண்ணுலாம் அவங்க செய்யறது இல்லை. இன்னொன்னு சொல்லப்படுது வாது பிரியம். தமிழ்ல கொஞ்சம் தமிழ் அவியும் போட்டோம்னா நமக்கு புரியல. அவியும்னா அணைஞ்சு போயிடும் அர்த்தம். வாதுனா சண்டைன்னு அர்த்தம். வாது பிரியம்னா சண்டை பிரியம். அவனுக்கு என்னன்னு கேட்டா, 2 பேர் சண்டை போட்டா அவனுக்கு வேர்ல்டு கப் மாதிரி வேர்ல்டு கப்பை கூட பார்க்க மாட்டான். பாஸ்டரும் விசுவாசியும் சண்டை போட்டா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டருக்கும் அந்த பிரதருக்கும் முடிச்சு அவ்வளவு சந்தோஷம் சொல்லுவான். அவனுக்கு அதான் வேர்ல்டு கப். வாது பிரியன், சண்டை பிரியவன். சண்டை போடலாம் சிலரால் என்ன செய்ய முடியாது, ராத்திரி தூக்கம் வராது. சண்டை போடலாம் சிலருக்கு ராத்திரி தூக்கமே வராது. இந்த மாதிரி ஆளுநர் நீங்க பார்த்து ஜாக்கிரதையா செய்யணும், கண்டுபிடிச்சு வைக்கணும். அது கண்டுபிடிச்சிடலாம், தொலைவமா கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்டர் சுந்தரம் அவர்களை பத்தி எனக்கு மிகப்பெரிய மனிதன் மரியாதை உண்டு. சுந்தரம் நான் உலகத்தினுடைய மிகப்பெரிய தேவ மனிதர்களை எல்லாம் பலரை சந்திக்க, அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய அல்லது அவர்களை நேரத்தை செலவிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு என் வயதை பொறுத்தவரை. அதுல சுந்தரம் அவர்களை நான் 2 முறை சந்தித்திருக்கிறேன். அதுல ஒரு முறை அவரோட நான் ஒரு கார்ல பிரயாணம் செய்திருக்கிறேன். மிகப்பெரிய பாக்கியம். அவரை மாதிரி ஒரு பரிசுத்தவான நான் இன்னும் பார்க்கல. இனிமே பார்ப்பானான்னு எனக்கு தெரியல. அவர் பாருங்க, ஊழியத்துல 2 தான் வசனம் போட்டிருப்பாரு. எத்தனை பேர் நீங்க கவனிச்சிங்க பார்த்தீங்க? யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள், ஒருவரையும் குறித்து ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், ஒருவரையும் குறித்து பொல்லாங்கு சொல்லாதீர்கள். தமிழ்ல இல்ல, 2 தான். அதான் அவர் லெட்டர் பேட்ல போட்டிருப்பாரு, எங்க பார்த்தாலும் எழுதி போட்டிருப்பாரு. இந்த 2 தான், வேற எதுவுமே கிடையாது. யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள், ஒருவரையும் குறித்து பொல்லாங்கு சொல்லாதீர்கள். ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். இந்த 2 தான் ஒரு லெட்டர்லயும் இருக்கும், சபையில எழுதி போட்டிருப்பாரு, எல்லாத்திலையும் இருக்கும். அவர் சபை அப்போதுக்கு பெரிய சபை. சுந்தரம், சாம் சுந்தரம் ஐயா சவங்கலாம் இருக்காரு, அவருடைய குரு ஆவிக்குரிய தகப்பன் ஜி சுந்தரம். அவருடைய சபை தான் அப்போ சென்னையில பெரிய சபை. இத்தனைக்கும் சொந்த இடம் கிடையாது, வாடகை இடம். இட வசதி எப்படி கிடையாது. மாடியில ஒரு பெரிய கொட்டகை போட்டிருப்பாங்க, அதுல ஒரு 500 பேர் இருக்கலாம். அப்புறம் கீழே ஒரு கொட்டகை போட்டிருப்பாங்க, டிவி கூட வச்சிருக்க மாட்டாங்க, ஸ்பீக்கர் தான் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 500. அப்புறம் அந்த தெருவுல வாடகைக்கு வர ஓடெல்லாம் வாடகை எடுத்து போட்டுருவாரு. அங்கங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பாரு, அங்கங்க உட்கார்ந்துருப்பாங்க. 1500 பேர் அந்த காலத்துல. 1986லயோ 88ல அவர் இறந்து போனார். 1988. அப்ப அது ஒரு 12, இது ஒரு 15. நான் சொல்ற கதை 27 வருஷத்துக்கு கதை, 30 வருஷத்துக்கு கதை சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னால அப்ப அவர் சபை தான் பெரிய சபை, 1500 பேர். இந்த 1500 பேர் சாதாரண ஆளுங்க கிடையாது, எல்லாம் படிப்பாளிங்க. எல்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனரே 3 பேர் வருவாங்க. 3 ரோட்ல கார் நிற்கும். அப்பெல்லாம் கார் ரொம்ப அபூர்வம், மோட்டார் பைக்கே அபூர்வம். அப்ப கார் வச்ச ஊழியக்காரங்க ஒரு 10 பேர் கூட கிடையாது மெட்ராஸ்ல அந்த காலத்துல. 3 ரோட்ல கார் நிற்கும் அவர் சபைக்கு வர்றவங்க. அவர் என்ன தெரியுமா, யாராவது யாரை பத்தியாவது போய் குறை சொன்னா அவர் என்ன பண்ணுவாராம், பலர் சொல்லியிருக்காங்க, கண்ணை மூடிட்டு சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அவரை பார்க்க போறீங்க, ஐயா இவரை பத்தி இவர் இப்படி செஞ்சு இப்படி இவரை பத்தி சொன்னாரியா, இல்ல இவர் இப்படி பண்ணிட்டாரியா அப்படின்னு ஊழியக்காரங்களை பத்தியோ விசுவாசிகளை பத்தியோ குறை சொன்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிவாரா, சோத்திரம் 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 சோத்திரம், வேற ஒண்ணு கண்ணை திறக்கவே மாட்டாரா. என்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு அவரும் இருந்து பார்த்துட்டு எதிர இருந்தவங்க எழுந்து போடுவார். அவர் எழுந்து போட்டாரான்னு பார்த்துட்டு அப்புறம் சோத்திரம் பண்றதை நிறுத்துவார். அவ்வளவு பெரிய சபையை அவர் கட்டி எழுப்பிட்டு, கட்டணம் கட்டல ஆனா சபை கட்டினார். எவ்வளவு கிளை சபை. சகோதரன் தினங்கள் சொல்லுவாரு, சுந்தரத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, அன்பு நிறைந்த மனிதன் சொல்றாரு.
அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால இந்த மாதிரி யாராவது வந்து சொன்னாங்கன்னா வேண்டாம். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகாது. கதை கேட்கறது தான் இன்ட்ரெஸ்ட், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கெட்ட நோக்கத்துல கேட்கறதுல என்னதான் தெரிஞ்சுக்கிடுவோமே. ஒரு கதை இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா அப்படி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா இப்படி சொன்னாங்க, இப்படி நடந்துச்சு. இது நமக்குள்ள போச்சுன்னா நம்ம அன்பே என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாளொரு மேனியும் பொழுது வண்ணமா அந்த நபர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு 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 இல்லாம ஒரு பெரிய இடங்களே உண்டாய். இந்த கோல் சொல்றவங்களை கண்டுபிடிங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை கண்டுபிடிங்க, சபையில இருக்கிறவங்களை கண்டுபிடிங்க. அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு. அவங்களே நேசிங்க, ஒரு வாயை திறக்க கூடாது, காதை கொடுக்காதீங்க. முடிஞ்சா அவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவங்கள மாற்றம் இல்லைன்னு சொன்னால் அவங்கள சபையை விட்டு அகற்றணும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம அகற்றக்கூடாது, கரெக்டா அகற்றணும். ஜெபம் பண்ணுங்க. சிலர் இருக்காங்க பயங்கரமான வரம் பெற்றவங்க, ஒரு குடும்பத்தை ரெண்டாக்கிறவங்க. போய் ஒரு 10 ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் அந்த குடும்பம் ரெண்டாயிடும். நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன டேலண்டா தெரியல, எங்க இருந்தா வர வாங்கிட்டு வந்தாலும் தெரியல. ஒரு சபைக்கு அந்த போனாங்கன்னா ஒரு 4 வாரம் போனாலும் அந்த சபையில அடிக்கடி ஆயிடும், பெரிய குழப்பாடு. என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல. அவ்வளவு வல்லமை பெற்றவங்களாம் இருக்காங்க. அதுலதான் அந்த அன்பு கெட்டு போகுது. நம்ம இவங்களெல்லாம் விட்டு வைக்க கூடாது, ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கக்கூடாது. அவன் எவ்வளவு ஏன் தெரியுமா, சில நேரம் அவன் தான் நிறைய காணிக்கை கொடுக்குறவனா இருப்பான். எவன் கோல் சொல்றானோ அவன் தான் நிறைய காணிக்கை கொடுக்குறவனா இருப்பான். பல நேரங்கள்ல எவன் கோல் சொல்றானோ அவன் தான் ரொம்ப உழைக்கிறவனா இருப்பான். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நீ எவ்வளவு உழைச்சாலும் சரி, நீ எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் சரி, வந்து வீட்டு வேலையே செஞ்சு கொடுத்தாலும் சரி. பாஸ்டருக்கு வீட்டு வேலை பயங்கரமா செஞ்சு கொடுப்போம். அப்படி பாத்திரம் கழுவி துணி துவச்சது எல்லாம் நம்ம வீட்டு வேலையை அவனே செஞ்சு கொடுத்து போயிடுவோம். ஆனா போய் என்ன செய்வான், கோல் சொல்லி அது அவனுடைய உதடுகளில் நெருப்பு இருக்கிறது. கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லணும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நெருப்பை நாம் அணைத்து போட்டு அன்பு என்கிற நெருப்பை நாம வந்து தொடர்ந்து அதை அணுமூட்டி எழுப்ப, ஜனங்கள் மேல அதை செலுத்த ஆண்டவர் நம்மை புதுப்பிப்பாராக. நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எழுதி இருக்கலாம், ஜெபிக்கலாம். ஓ ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இந்த 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் எழுந்திருக்கு. ஆண்டவர் நம்முடைய அன்பிலே நம்மை புதுப்பிக்க முடியாது. நம்முடைய அன்பிலே நம்ம அன்பு செலுத்துவது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் அந்த வேலையிலே தீர்த்து வைக்க முடியாது. ஓ ரபா, நம்ம தான் ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது என்று நான் கண்டுகொள்ள என் கண்களை திறந்துடணும். என் ஆவிக்குரிய கண்களை திறந்துடணும். என்னுடைய கண்களை தெளிவாக்கும். அன்பு மரணத்தை போல வல்லமை உள்ளது. அன்பு பாதாளத்தை போல வல்லமை உள்ளது. அன்புக்கு முன்னால எல்லாரும் நடுங்கித்தான் ஆகணும். எல்லாரையும் தொடும், யாரும் தப்ப முடியாது. பாதாளத்தை போல அநேக எவ்வளவு பேர் வந்தாலும் உள்ள இழுத்து முடியும். ஒருத்தர் அதுக்குள்ள வந்துட்டா வெளியே போக முடியாது. அந்த அன்பின் ஆவி ரோமர் 5:5 சொல்லுகிறது, உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த அன்பின் ஆவி மறுபடியும் கூட நம்முடைய மேல ஊற்றப்படும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம் அவங்க காரியங்களை பார்த்து சிலரை பார்த்து பயப்படும். அவங்க மேல அன்பு செலுத்த பயமுள்ள ஆவியை கூடாது, அன்புள்ள ஆவியை கொடுத்து ஊற்றப்படப்படி. நம்முடைய பார்வை அன்பா இருக்கும்படியா, நம்முடைய வார்த்தைகள் அன்பா இருக்கும்படியா, நம்முடைய காரியங்கள் எல்லாம் அன்பா இருக்கும்படியா, நம்முடைய ஊழிய அன்பா இருக்கும்படியா, நம்ம ஜெபத்துல அன்பு இருக்கும்படியா, நம்முடைய